அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கிய குறிப்பு. இப்போது நீங்கள் பார்க்க போகின்றது வழமையான ஏஆர்வி ரோஷன் நியூஸ் செய்தி காணொளி அல்ல. மாறாக சமூக வலைத்தளங்களில் அண்மை காலத்தில் சர்ச்சையாக்கப்பட்டு என் மீது பூசப்பட்ட ஓர் அவதூறு பற்றிய ஒரு தெளிவுபடுத்தல். அதற்கான காணொளி இது. நான் எடுத்துள்ள சட்ட நடவடிக்கைகள் பற்றியும் இன்னும் சில விளக்கங்கள் மற்றும் விமர்சனங்களை முன்வைத்திருப்பதோடு இப்படியான இணைய அவதூறுகளால் பாதிக்கப்படுகின்ற பலருக்கு வழிகாட்டும் உதவிகளையும் இந்த காணொளியில் விவரமாக வழங்கியிருக்கிறேன். ஆர்வம் உள்ளவர்கள் பாருங்கள், உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், பகிருங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நான் என்னோடு சேர்ந்து பழகுவோர், சமூக வலைத்தளங்களில் சேர்ந்து இயங்குவோர், இது மட்டுமில்லாமல் வானொலி காலத்தில் என்னை தொடர்ந்தோர் ஆகியோரை கூட நண்பர்கள் என்று அழைப்பதுதான் வழக்கம். வயதுக்கு மூத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கான தனியான மதிப்பு கொடுப்பது வழக்கம். இந்த காணொலியை பற்றி மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இது கட்டாயமாக சமூகத்தில் பதிவிட வேண்டிய, என்னால் உங்களுக்கு தர வேண்டிய சில விளக்கங்களோடும் சில வினாக்களோடும் வரக்கூடிய ஒரு காணொளி. சில கோபத்தை இங்கே வெளிப்படுத்த வேண்டும், சில உணர்வுகளை கொட்ட வேண்டும். இது மட்டுமில்லாமல் தெளிவான சில விளக்கங்களை ஆதாரத்தோடு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. வழமையாக என்னுடைய விளையாட்டு காணொளிகள், செய்தி காணொளிகள் போல அல்லாமல், எங்களுடைய சமூகத்திலே விளையாடி கொண்டிருக்கின்ற ஒருவர், இந்த சமூகத்திலே புறந்தள்ளி ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒருவர் விளையாட்டுத்தனமாகவும் விஷமத்தனமாகவும் பதிவிட்டு இப்போது பல பேர் வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை பற்றி தெளிவுபடுத்த வேண்டியதாக இந்த காணொளி அமைகிறது. இந்த காணொளியை தர வேண்டிய தனி மனித பொறுப்பும் சமூக பொறுப்புணர்வும் எனக்கு இருக்கிறது. இதன் காரணமாக தான் இந்த விரிவான காணொளி. இதுல என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள் மட்டுமே அல்லாமல் சமூகத்துக்கு தேவையான பல முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை நான் பகுதி பகுதியாக தருவது பொருத்தமானதாக இருக்கும், பல பேருக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் முக்கியமாக கடைசி பகுதி மிக பிரதானமானதாக இருக்கு. நான் ஒவ்வொரு விடயங்களாக கொண்டு வருகிறேன். நான் இப்படியான காணொளிகள் தேவையில்லை, புறமுதுகி தள்ளிவிடலாம், சட்டத்தின் மூலமான நடவடிக்கையை மட்டும் எடுத்துவிட்டு போகலாம் என்று யோசித்திருந்தேன். காரணம், என்னை பற்றி யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவை கிடையாது. என்னை அறிந்தோருக்கு, என்னால் அறியப்பட்ட ஒரு வட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த வட்டத்தில் என்னை பற்றி நன்றாக தெரியும். 25 வருட காலமாக ஊடகத்துறையில் இருந்திருக்கிறேன். அதன் மூலமாக என்னுடைய முகம் பல பேருக்கு தெரிகிறதோ இல்லையோ, குரல் மூலமாக அறிமுகமாக இருக்கிறேன், பெயரளவில் தெரியும். என்னை பற்றி அறியாத ஒரு சிலரும் இருந்தால் அவர்களுக்கும் கட்டாயமாக என்னை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும். என்னுடைய முழுமையான பெயர் ரகுபதி பாலஸ்ரீதரன் வாமலோச்சனன். என்னுடைய குடும்பத்தின் மூலமான அடையாளம் வேண்டாம். என்னை பற்றி தனியான அடையாளமாக ஏஆர்வி ரோஷன் என்ற ஒரு ஒலிபரப்பாளனாக, இப்போது சமூக வலைத்தளத்தில் இயங்குவனாக, சட்டம் பயில்பவனாக நான் இந்த சமூகத்திலே வாழும் ஒரு பொறுப்பான நட்பிரஜை. இப்போது சமூக வலைத்தளங்களிலே என்னை பற்றி அவதூறு பரப்பிய ஒருவர் ராமநாதன் அர்ச்சுனா. அவரது பெயரை பற்றி சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. காரணம், நான் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறேன். சட்ட நடவடிக்கையோடு இந்த விடயத்தை சட்டம் பார்த்துக் கொள்ளும். என்னை பற்றி அறிந்தோருக்கு இதை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. காரணம், அவர்கள் யாரும் இதை பற்றி என்னிடம் கேள்வி எழுப்பவே இல்லை. எனவே இதை கடந்து செல்லலாம் என்று யோசித்திருந்த போதிலும் உங்களில் பலர் கேட்டுக்கொண்டது கிடங்க. அதுபோல ஒரு சிலர், இந்த விஷம விளையாட்டுகளை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள விரும்பிய காரணத்தால் சில முகத்திரைகளை கிழித்து போடலாம் என்று இந்த காணொலியோடு வருகிறேன். இந்த விஷமத்தனமான விளையாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற முதலாவது நபராக நான் இருக்கட்டும். என்னை எத்தனை பேர் தொடர்ந்தாலும் அவர்களுக்கு உதவி வழங்க நான் இங்கே காத்திருக்கிறேன். ராமநாதன் அர்ச்சுனா, இந்த பெயரை பற்றி நான் சொல்வதில் எந்த தயக்கமும் கொள்ள மாட்டேன். காரணம், சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், நீதிமன்றத்தின் மூலமாக சந்திக்க போகிறேன். அதற்கான தெளிவான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. இவரை பற்றி எனக்கு தெரியும். எப்போது சாவகச்சேரி வைத்தியசாலையின் பிரச்சனை ஆரம்பித்த அந்த காலத்தில், அதுவரைக்கும் இப்படி ஒரு பெயரில் ஒரு நபர் இருந்தார் என்று சொல்லி கூட எனக்கு தெரியாது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்னால் முதல் தடவையாக யூடியூப் செய்தி காணொலியில் செய்தியாக பதிவிடப்பட்ட விவகாரம் அந்த சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம். ஜூலை 7, 8, 9 ஆகிய நாட்களும் இதை பற்றிய செய்திகளை பதிவிட்டிருந்தேன். அவர் இப்போது பல பேருக்கு சொல்லிக் கொண்டிருப்பது போல யூடியூப் கண்டென்ட்ஸாக நான் எப்போதும் பயன்படுத்தியது கிடையாது. மாறாக மக்களுக்கு தெளிவான செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அதை தெளிவான செய்திகளாக கொண்டு வந்திருந்தேன். ஜூலை 8, 9ஆம் தேதிகளில் இவர் என்னை பற்றி அவதூறு பதிவுகளை இடுகிறார். 2019ஆம் ஆண்டு தன்னுடைய குடும்பம் பிரிவதற்கான காரணம் வந்து என்னை குறிப்பிடுகின்றார். அந்த வேளையில் எனக்கு என்ன நடந்தது, எதை பற்றி சொல்கிறார் என்று எதுவுமே புரியவில்லை. 5 வருடங்களுக்கு பிறகு ஒருவர் ஒரு புதிய விடயத்தோடு வருகிறார். நான் இதுவரை கேள்விப்படாத ஒரு விடயத்தை பற்றி கொண்டு வருகிறார் என்று உண்மையில் ஆச்சரியப்பட்டு போனேன். அதிர்ந்து போகிறேன். உடனடியாகவே என்னுடைய சட்டவாடரை தொடர்பு கொண்டு இது பற்றிய விடயங்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த முதற்கட்ட ஆலோசனைகளை பெற்றிருந்தேன். காரணம், இது வேடிக்கை விளையாட்டு கிடையாது. கிரிக்கெட் விமர்சனங்களோ, திரைப்பட விமர்சனங்களோ, அரசியல் ரீதியான பதிவுகளோ, நண்பர்களுக்கிடையே பதிவிட்டு விளையாடுவது போன்ற விளையாட்டு கிடையாது. வாழ்க்கையோடு விளையாடக்கூடிய மிக சீரியஸான ஒரு விடயம். எனவே இதை எவ்வாறு கையாள்வது என்று பார்த்திருந்தேன். இவரை பற்றிய செய்தி விமர்சனங்களை நான் நிறுத்தவில்லை. நேற்றைய நாளில் நான் எல்ஓடி என்று சொல்லப்படுகின்ற லெட்டர் ஆஃப் டிமாண்ட்
இழப்பீட்டு கோரிக்கை கடிதத்தை மான நஷ்ட வழக்கு பற்றி இவருக்கு அனுப்பிய பிறகு இவர் குறிப்பிடுகின்ற விடயம் முற்றுமுழுதாக மாறுபட்டதாக இங்கே இருக்கிறது. அதற்கு முதல் ஒரு சில விடயங்கள் இங்கே தெளிவுபடுத்தி விட்டு போக வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு முதல் நடந்த இந்த விடயம் குறித்து எனக்கு எப்போதுமே எதுவுமே தெரியாது. 5 ஆண்டுகளுக்கு முதல் ஏன் இவர் இதை பற்றி என்னிடம் கேட்கவில்லை என்ற கோபம் இப்போது என்னால் கேட்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 27, 28, 29 ஆகிய நாட்களில் இவர் மிக தீவிரமாக, மிக அவதூறாக, கடுமையான வார்த்தை பிரியங்களோடு கேவலமான குற்றச்சாட்டுகளை தன்னுடைய பேஸ்புக் லைவ் காணொலிகளில் முன்வைக்கிறார். அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கின்றன. அவற்றை சட்ட ரீதியாக இப்பொழுது அணுகிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு இப்போது அவர் சொல்கின்ற பதில் என்ன? தன்னிடம் ரெக்கார்டிங் ஆதாரங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார். அதுபோல தன்னிடம் வேறு பல ஆதாரங்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதுவரைக்கும் இவர் பல பேர் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் இவர் வெளிப்படுத்தவில்லை. நீதிமன்றத்திலும் கூட, விசாரணைகளிலும் கூட இவர் வெளிப்படுத்தவில்லை என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அப்படியேதான் என்னுடைய விடயத்திலும் இவர் இதுவரைக்கும் தான் காண்பிப்பதாக சொன்ன என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் இதுவரை வெளியிடவில்லை. ஒரு வார்த்தை கதைத்தால் ஆதாரங்களை வெளியிடுவதாக இவர் சொன்ன ஒரு காணொலியும் என்னிடம் கிடைத்திருக்கு. தகாத வார்த்தை பிரியவங்களையும் பயன்படுத்தியிருந்தார். இந்த குற்றச்சாட்டில் என்னை இவர் எதற்கு இழுத்தார், எந்த ஆதாரத்தில் என் மீது பழி போட்டிருக்கிறார் என்பது குறித்த கேள்விகளை நான் இப்போது உரிமையோடு எழுப்புகிறேன். இதைத்தான் சட்ட ரீதியாக நான் இப்பொழுது அணுகியிருக்கிறேன். அதற்கு பிறகு நேற்றைய நாளில் என்னுடைய லெட்டர் ஆஃப் டிமாண்டோடு குறிப்பிட்டு குற்றவியல் திணைக்களத்தில் பதிவிட்டிருக்கின்ற விடயத்துக்கான எனக்கு அதை ஏற்றுக்கொண்டோம் என்று குறிப்பிட்ட பற்றுச்சீட்டையும் நான் இணைத்து பதிவிட்டிருந்தேன். அதில் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருந்தேன். இவர் ஆரம்பத்தில் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் என்ன? மிக மோசமான குற்றச்சாட்டுகள். இதை சமூகம் இலகுவாக நம்பிவிடும். இந்த சமூகத்தில் இருக்கின்ற மிக பரிதாபகரமான விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் மீது இப்படியான கேவலமான குற்றச்சாட்டுகள் சுமத்தும் போது இப்படியாகத்தான் இருக்கும், அவர் அப்படிப்பட்டவராகத்தான் இருப்பார், இந்த ஊடகத்துறையை இப்படித்தான் என்று சொல்லி இலகுவாக பொதுமைப்படுத்தி அந்த குற்றச்சாட்டிலே இலகுவாக நம்பி விடுவார்கள். அப்பழுக்கற்ற இந்த வெள்ளை சட்டை போல தூய்மையான மனது கொண்டவர்களாக இருந்தாலும் கூட சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை இலகுவாக நம்பிவிடக்கூடிய ஒரு ஆபத்து இங்கே இருக்கு. அப்படியான ஆபத்தான குற்றச்சாட்டு தான் அது. பெண்களோடு உரையாடிய ஒலிப்பதிவுகள் இருக்கின்றன. தகாத முறையில் உறவாட அழைத்த ஒலிப்பதிவுகள் இருக்கின்றன. ஒலிப்பதிவுகள் கவனித்துக் கொள்ளுங்கள், ஒலிப்பதிவுகள் இருக்கின்றன. இப்படியான விடயங்களை மொட்டைத்தனமான ஸ்கிரீன்ஷாட் ஒன்றையும் ஆரம்பத்திலே பதிவிடுகிறார் இவர். தகாத வார்த்தை பிரிவுகள் கொண்டு என்ன அழைத்திருந்தார். ரத்தம் சூடானது, வலிமையாக வருகின்ற கோபம் இருந்தது. ஆனால் இந்த அறக்கோபத்தை காட்டுகின்ற சீரடிக்கின்ற இடம் குளையாடி சண்டையல்ல இந்த பேஸ்புக். நான் எவ்வளவு நாகரிகமாக, எப்படி கண்ணியமானவராக இத்துவரை காலம் நடந்திருக்கிறேன் என்பதற்கு இந்த 25 வருட கால ஊடகத்துறையில் அப்பழுக்கற்ற முறையில் நான் நடந்து கொண்டதற்கான காரணங்களும் சாட்சியங்களும் இங்கே இருக்கிறேன். 2-3 ஊடகங்கள் மாறிய போதிலும் கூட, ஊடக வாழ்வை விட்டு விலகிய போதிலும் கூட, நானாக ஒலிபரப்பில் இருந்து விலகி சட்டத்துறையை இப்பொழுது ஒரு மாணவனாக கற்றுக்கொண்டிருக்கும் போதிலும் கூட, நான் அந்தந்த உரிமையாளர்களை சந்தித்து அவர்களிடம் உத்தியோகபூர்வமாக கடிதம் கொடுத்து நற்சான்றிதழோடு தான் விலகி இருக்கு. இதை யாரிடம் வேண்டுமானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் என் மீது ஊடகத்துறை சார்ந்து இதுவரைக்கும் கிடையாது, ஒழுக்க ரீதியாக கிடையாது. இதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய விடயம் என்னை பற்றி அறியாதோருக்கும் சேர்ந்து. அப்படி இருக்கின்ற போது இவர் சுமத்திய இந்த குற்றச்சாட்டுகள் என் மீதான அவப்பழிகள், இத்தனை காலமும் நான் வைத்திருந்த நற்பெயர், என்னிடம் இருந்த நல்ல குணங்கள் ஆகியவற்றுக்கு இழுக்காக அமைந்த ஒரு விடயம் என்றுதான் 100 மில்லியன் ரூபாய்களை, இது மிக குறைந்த தொகை, உண்மையில் எனக்கு ஏற்பட்ட இழப்பும், எனக்கு ஏற்பட்ட மன அமைதியின்மையும், என்னுடைய குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட இந்த அழுத்தங்களும் இதை விட மிக பெருமதி வாய்ந்தவை. அதை யாராலும் எப்போதும் மீட்டு தர முடியாது. உங்களில் ஒரு சிலர் இதை நம்பி இருக்கலாம். ஒரு சில முட்டாள்தனமாக அவரை தொடர்கின்ற பல பேரும், அதுபோல ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் மூலமாக எங்கே என்ற சந்தர்ப்பம் காத்திருந்த பல பேரும் இதை இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் நம்புவதாக நடிக்கலாம், எங்கே என்று தருணம் பார்த்திருக்கலாம். அதுக்கெல்லாம் இழப்பீடு கிடையாது. ஆனால் இந்த இழப்பீடானது ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்றுதான் 100 மில்லியன் ரூபாய்களை, இதை அவரால் செலுத்த முடியுமோ தெரியாது, அதை இழப்பீடாக நான் கோரியிருக்கிறேன். இந்த இழப்பீட்டு கோரிக்கைக்கு பிறகு அவர் அளித்திருக்கின்ற பதில், தன்னுடைய பேஸ்புக் மூலமாக அளித்திருக்கின்ற பதில் எப்படிப்பட்ட மாறுபாடானது? இப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் உங்களில் ஒரு சிலர் நம்புகின்றீர்களா என்று நான் கேள்வியாகவும் கேட்க இருக்கிறது. அவர் பதில் போடுகிறார். இந்த பதிவை இப்போது நான் பார்த்தேன் என்று நான் போட்ட பதிவுக்கு ஒரு 2-3 மணித்தியாலங்களுக்கு பிறகு பதிவிட்டிருந்தார். சமூகத்திலேயே நல்லவர்கள் என்று தாங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் செய்கின்ற திருகுதாளங்கள் வெளியால் வருகின்ற போது அதை மூடி மறைப்பதற்காக தாங்களே 1-2 கடிதங்களை அனுப்புவது முட்டாள்தனமானது. சட்ட ரீதியாக என்னுடைய சட்டத்தரணியினால் அனுப்பப்பட்ட கடிதத்தை இவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார். முதலாவது, இவ்வாறான மான நஷ்ட வழக்கை தான் முதலில் தொடுத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என்மேல் சம்பந்தப்பட்ட நபர் தன்னுடைய பிரத்யேக யூடியூபில் அவதூறான செய்திகளை பரப்பிய போது நான் அதற்குரிய பதிலை சொல்லியிருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஒரு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்
தமிழ் தேசியத்தை இப்பொழுது கையில் எடுத்து ஒரு அரசியல்வாதியாக முயல்கின்றார். என்ன வேடிக்கை! நான் இட்ட காணொளிகள் எந்த விதத்தில் மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே இந்த யூடியூப் தளங்களில் இருக்கின்றன. செய்திகளாக நான் பதிவிட்டுகின்ற விடயங்கள் முதல் 3 நாட்கள் இவர் எடுத்த அந்த சாவகச்சேரி வைத்தியசாலை புரட்சி அது மக்களுக்கானது. அங்கே இருக்கின்ற சில விடயங்களை இவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த வைத்தியசாலையில் இருந்த குளறுபடிகள் போன்ற விடயங்களை அப்படியே பதிவிட்டிருந்தேன். வைத்தியசாலை தரப்பையும் அணுகி 3வது நாள் இதை பதிவிட்ட வேளையில் தான் இவருக்கு கோபம் தலைக்கிறது. அதைத்தான் இவர் அவதூறுகள் என்று குறிப்பிடுகிறார். இவரை பற்றி தனியான அவதூறுகள் ஏதாவது நான் அந்த காணொளிகளில் சொல்லி இருக்கிறேனா? நீங்கள் அவதானித்து பார்க்கலாம். சட்டத்தின் கவனத்துக்கும் அதை கொண்டு வருகிறேன். இவரை பற்றி தனிப்பட்ட அவதூறுகளை நான் சொல்வதாக இருந்தால் உடனடியாகவே அந்த சாவகச்சேரி வைத்தியசாலை விடயம் வெளிப்பட்ட விடையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பப்பட்ட ஏராளமான விடயங்கள் இருக்கு. நான் ஆனால் இந்த கோசிப் கேரியர் கிடையாது. இவரை போல அவதூறான விடயங்களை ஆதாரம் இல்லாமல் மற்றவர்கள் மீது சுமத்துபவன் கிடையாது. யாரை பற்றியும் இதுவரைக்கும் கிசுகிசுவாக கூட நான் வேடிக்கையான விடயங்களை கூட பகிர்ந்தது கிடையாது. தனியே இந்த கிரிக்கெட் இல்லாவிட்டால் சினிமா அரசியல் சார்ந்த விடயங்களாக பொதுப்படையாக பேசுகின்ற விடயங்களை தவிர தனிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி தவறாக நான் பொது வெளியில் மட்டுமல்ல நண்பர்களோடு கூட கதைத்தது கிடையாது. இவரது வைத்தியசாலை விடயங்கள், தனிப்பட்ட விவகாரங்கள், ஹட்டன் விடயங்கள் என்று பல்வேறு விடயங்கள் எனக்கு வரப்பட்டது. நான் அது எதையும் வெளியே எங்கேயும் பகிர்ந்திருக்கவில்லை. அதுதான் அவதூறு என்று சொல்லப்படுவது. மாறாக இவர் நடந்து கொண்ட விதங்கள் குறித்து, நிர்வாக ரீதியாக இவர் செயற்பட்ட விதம் குறித்து விமர்சனங்களை செய்திகள் வாயிலாக முன்வைக்கலாம். அதை விமர்சன ரீதியாக இவர் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இவர் குறிப்பிடுகிறார், அவதூறான செய்திகளை பரப்பிய போது அதற்குரிய பதிலை தான் சொல்லியிருந்தார். அவதூறான செய்திகளை நான் பரப்பியிருந்தாலும் கூட இவர் அதற்குரிய பதிலை சொன்ன விதம் எவ்வாறு என்பதை நீங்கள் அவருடைய பதிவுகளை பார்த்து அறிந்து கொள்ளலாம். எவ்வளவு கேவலமாக பேசியிருந்தார். ஒரு சமூகத்திலே பொறுப்பு வாய்ந்த நபராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிற என்னை பற்றி ஆதாரம் இல்லாமல் இவர் இவ்வாறு பதிவிட்டிருக்கலாம். இது என்னுடைய முதலாவது கேள்வி. அடிப்படை அறிவு கூட இல்லாத சம்பந்தப்பட்ட நபர் என்னை பற்றி குறிப்பிடுகிறார். இதற்கும் தனியாக மான நஷ்ட வழக்கு இவர் மீது நான் தொடுக்கலாம். என்னுடைய பெயரை பாவித்து கீழுள்ள ஸ்கிரீன்ஷாட்டை எழுதியுள்ளார் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு முன்னர் கூட எனது பெயரை பாவித்து சம்பந்தப்பட்ட முட்டாள் தனது யூடியூப் தளத்தில் வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். வரிக்கு வரை இவருடைய வசனங்களை எடுத்து நான் அதை கூட நீதிமன்றத்திலே சட்ட ரீதியாக அணுகலாம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பிட்ட நபர் நேற்றைய நாளில் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட அந்த பதிவை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்வது முக்கியமானது என்று நான் நம்புகிறேன். உங்களில் பல பேர் பார்த்திருக்க மாட்டீர்கள். நான் ஆரம்பத்திலே இந்த விடயம் பற்றி பெரிய அளவில் இவர் ஆரம்பத்திலே என்னுடைய யூடியூப் பதிவுகளை இட்டு முறைகேடாக பயன்படுத்திய 3 பதிவுகளை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொண்டேன். எனக்கு எங்கேயாவது தேவைப்படும் என்று. ஆனால் அதை பற்றி நான் பெரிய அளவில் அலட்டிக் கொள்ளாததுக்கான மிக முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது. என்னுடைய சட்டவாளர் குறிப்பிட்ட ஒரு விடயமும் என்னுடைய குடும்பத்தவர் சொன்ன விடயமும் இவர் இதை தன்னுடைய பேஸ்புக்கிலே பதிவிட்டு ஒரு 100 பேர் 150 பேருக்கு போகும் விடயம். நான் அதை பற்றி இன்னும் விளம்பரப்படுத்தினால் இன்னும் 1000 பல ஆயிரம் பேருக்கு போய் சேரும். தேவையில்லாமல் ஏன் ஒருவருக்கு ஒரு விளம்பர பிரியருக்கு விளம்பரத்தை எடுத்துக் கொடுக்கின்றீர்கள் என்றுதான் அவர்கள் கேட்டிருந்தார். இதனால் தான் தவித்துக் கொண்டேன். ஆனால் இப்போது இந்த விடயமானது கொஞ்சம் அளவு தாண்டி போய் எனக்கு தனிப்பட்ட முறையில் சேரடிப்பதாகவும் என்னுடைய குடும்பத்தின் மன நிம்மதி குலைவதற்கான காரணமாகவும் இருக்கும்போதுதான் இந்த சட்ட நடவடிக்கை மேற்கொண்டேன் என்பதை பற்றி இப்போது இங்கே குறித்து காட்ட விரும்புகிறேன். அதுபோல இது வேறொருவருக்கு நடந்துவிடக் கூடாது. என்னால் ஒரு சட்டவாளரை அணுகி இந்த விடயங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்ல நேரம் ஒதுக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட நிதியினை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எல்லோராலும் இது முடியுமா என்றால் அது சந்தேகம். எனவே இதற்கான முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஆரம்ப புள்ளியாக நான் இருக்கிறேன். என்னை பற்றி இன்னும் தரக்குறைவான விமர்சனங்கள் இவர் முன்வைக்கலாம். முன்வைத்தால் அதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். இப்போது அந்த அவரது பதிவின் ஒரு சில விடயங்களை இங்கே பார்ப்போம். ஊடக தர்மம் பற்றி சொல்கிறார் அர்ச்சுனா ராமநாதன். ஊடக தர்மம் என்பது ஊடகம் சார்ந்தோருக்கு மட்டுமேயானது. இவ்வாறான பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையை அடிக்கின்ற அயோக்கியத்தனமான மடையர்களுக்கு ஊடக தர்மம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். மீண்டும் இந்த விடயத்தை நான் சட்ட ரீதியாக அணுகுகிறேன். இந்த விடயம் பற்றி பல்வேறு ரெக்கார்டிங் பதிவுகள் ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். நீதிமன்றத்தில் சட்டத்தால் நிரூபிக்கக்கூடிய ஆதாரமிக்க ஒரிஜினலான அப்படியான ஆதாரங்கள் இருந்தால் தயவு செய்து வெளியே கொண்டு வருமாறு நான் துணிச்சலாக இங்கே கேட்கிறேன். இது மிக முக்கியமானது. என் மீது சேரடிக்க காத்திருக்கின்ற சில பேருக்கு வாய்க்கு அரிசியாக இவர் போடுகின்ற ஒரு சில விடயங்களாக இப்படியான விடயங்களை நான் கடந்து செல்ல முடியாது. இனிமேல் தொடர்ச்சியாக அடிப்படை அறிவு கூட இல்லாத சம்பந்தப்பட்ட நபர் என்னுடைய பெயரை பாவித்து கீழுள்ள ஸ்கிரீன்ஷாட்டை எழுதியுள்ளார். சரி, ஸ்கிரீன்ஷாட்டை எழுதியுள்ளார். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பதவியிலே சொல்கிறார், அதற்கு முன்னர் கூட எனது பெயரை பாவித்து சம்பந்தப்பட்ட முட்டாள் தனது யூடியூப் தளத்தில் வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் என்று எழுதுகிறார். அந்த முட்டாள் என்னை சொல்கிறார். இதையும் நான் சட்ட ரீதியாக அணுகுகிறேன். ஒன்றல்ல, பல வீடியோக்களை நான் செய்திகளாக பதிவிட்டிருக்கிறேன். அதில் இருக்கின்ற உண்மை தன்மைகளை பற்றி மக்கள் அறிவார்கள்.
அதில் உள்ள நேர்மைத்தன்மை, என்னுடைய செய்தி விமர்சனங்களின் நேர்மைத்தன்மை பற்றி என்னை தொடர்வோர் அறிவார்கள். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரத்தை நான் ஆரம்பத்திலே தொட்ட வேளையில் எனக்கு பழக்கமான 1000 வைத்தியர்கள் இருக்கின்றார், நல்ல நண்பர்கள் இருக்கின்றார், வெளிப்படையாக பேசக்கூடிய, கல்வி கற்ற, படித்து தேர்ந்த மிகச்சிறந்த பல வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். வடக்கிலும் சரி, தெற்கிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி, எல்லா மொழிகளும் பேசுகின்ற மருத்துவர்கள். அந்த மருத்துவர்கள் சொன்னார்கள், இவரை நம்பி இப்படியான விவகாரம் ஒன்று எடுக்க வேண்டாம் என்று ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார். இவர் தனக்கென்று தனிப்பட்ட புகழொன்றை சேர்ப்பதற்காக ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் விவகாரத்தை கையில் எடுக்கிறார், கடைசி நேரத்தில் அத்தனையை மாற்றி தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவார் என்று சொன்ன பல வைத்தியர்கள் என்னுடைய நண்பர்கள் இருக்கின்றார். நான் இவரை போல ரெக்கார்டிங் ஒன்றும் கால் ரெக்கார்டிங் ஒன்றும் செய்வதில்லை என்ற காரணத்தால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை. அதுபோல அந்த வைத்திய நண்பர்களை நான் பெயரை இட்டு அவர்களை பற்றி சொல்ல போவதில்லை. ஆனால் இந்த விடயம் 3வது 4வது நாளில் ஒரு தளம்பு நிலை அடைந்த வேளையிலும் இவர் இதை தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்துகிறார். வந்த நோக்கம் தாண்டி, வந்த குறிக்கோள் தாண்டி வேறொரு பக்கமாக இந்த விடயம் திரும்புகிறது. அரசியல்வாதிகளை குறிவைக்கிறார், தனிப்பட்ட கோபத்தை காட்டுகின்ற சில வைத்தியர்கள் மீது குறிவைக்கிறார், பொதுமக்களை பலிக்கடாக்குகிறார் என்று தெரிந்த பிறகு நான் இந்த விடயத்தில் தெளிவான ஒரு நிலைப்பாடு ஒன்றை எடுத்தேன். இவருக்கு எதிராக அல்ல, மக்களுக்கு எதிராக அல்ல, மக்களது நிலைப்பாட்டில் நின்று நான் இப்போதும் என்னுடைய செய்திகளை மக்களது நிலைப்பாட்டிலிருந்து அந்த ஃப்ரம் த கிரவுண்ட்ஸ் யதார்த்த நிலையை சரியான முறையில் எடுத்துச் சொல்வது. அந்த இடத்திலே தான் வைத்தியர் முரளி வலிபுரநாதன் அவர்களது கருத்தை பதிவு செய்திருந்தேன். அங்கே சாவகச்சேரி மருத்துவர்கள் சொல்கின்ற விடயம், யாழ்ப்பாண வைத்தியசாலை, அதுபோல இலங்கையின் சுகாதாரத்துறை போன்ற சகல இடங்களிலிருந்தும் அந்த கருத்துக்களை பதிவு செய்திருந்தேன், மக்களுடைய கருத்துக்கள் உட்பட. இதுதான் அவருக்கான கோபத்தை கிளறிய விடயமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். தன்னை பற்றி அவதூறாக விமர்சித்தேன் என்று சொல்வது எங்கே? செய்திகளை நான் விமர்சன ரீதியாக கொண்டு வந்தது. தொடர்ந்து அவருடைய பதிவை பார். இவ்வாறான முட்டாள்தனமான கடிதங்களை 100 மில்லியன் அல்ல 1000 மில்லியன்கள் கேட்ட கடிதங்களை கூட என்னால் அனுப்ப முடியும். தாராளமாக நீங்கள் அனுப்பலாம். என் மீதான ஒரு அவதூறு விடயமாக இருந்தால் நீங்கள் நிரூபித்து உங்களது சட்டவாளர் மூலமாக ஒரு அவதூறு கடிதம் ஒன்றை அனுப்பலாம். அதை எதிர்கொள்ள நான் இப்போதும் சட்ட ரீதியாக காத்திருக்கிறேன். நான் அனுப்பிய இந்த கடிதத்துக்கான சட்ட ரீதியான பதிலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதற்கு பிறகு அவர் குறிப்பிடுகிறார், தானாகவே தனது யூடியூப் தளத்தில் என்னை விமர்சித்து எழுதிவிட்டு பின்பு அதற்கான பதிலை நான் கொடுத்த போது மன அழுத்தத்தில் சம்பந்தப்பட்ட நபர் எழுதியிருப்பது திட்ட தெளிவு என்று சொல்கிறார். மன அழுத்தத்தில் நான் எழுதியிருக்கிறேன், தான் கொடுத்த பதில் என்று அவர் சொல்கின்ற பதில் என்ன? அவதூறான பதில், மிக மோசமான அவதூறு, குடும்பத்தை பிரித்தேன் என்ற அவதூறு. இதற்கான எந்த ஒரு சாட்சியங்களும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்பதை ஏலவே நான் சொல்லியிருந்தேன். இவருடைய குடும்ப விவகாரம் 2019ஆம் ஆண்டு நடந்தது என்று ஒரு பக்கம், 2018ஆம் ஆண்டு நடந்தது என்று முதல் பதிவிலே குறிப்பிடுகிறார். அந்த விடயங்களை பற்றி 5 வருடங்களுக்கு பிறகு இப்போது திடீரென்று முடைத்து புதிதாக என்னை பற்றி குற்றம் சுமத்துவது எனக்கு ஆச்சரியமானது மட்டுமல்ல, எனக்கு கோபத்தை தருவதாகவும் இருக்கு. இது அடிப்படையற்றது ஒரு பக்கம். இதையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது எனக்கு. அதை பற்றி என்னுடைய சட்டவாளருடன் நான் பேசியிருக்கிறேன். இவரது விவாகரத்தை வழக்கு என்று நடந்தால், இல்லாவிட்டால் குடும்பத்தை பிரித்த ஒரு விடயமாக இருந்தால், அந்த இடத்துல என்னுடைய பெயர் எங்கேயாவது ஒரு இடத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்க வேண்டுமே. தன்னுடைய குடும்பத்தை பிரித்து ஒருவனை பார்த்து பிறகு அண்ணா என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி தனியான காணொலியை ஆகஸ்ட் 29, 30ஆம் தேதி பதிவிடுகின்ற அளவுக்கு, ஆகஸ்ட் 29ஆம் தேதி பதிவிடுகின்ற அளவுக்கு ஒருவர் இருக்கின்றார் என்றால், குடும்பத்தை பிரித்த ஒருவன் கைவனாக இருக்க வேண்டும். அவனை பார்த்து அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனமாற்றம் யாருக்காவது இருக்குமா? அவ்வளவு பெரிய நல்லவரா இவர்? இல்லாவிட்டால் நான் அதுக்கடையில் நல்லவனாக தெரிந்து விட்டேனா? என்ன கோமாடித்தனம் இது! எனக்கு அந்த இடத்திலும் பயங்கரமான கோபம். தகாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியது மட்டுமல்ல, ஒரு பொய்யனாக இருந்து அதுக்கு பிறகு மறுபடி மீண்டும் அண்ணா என்று சொல்வது எந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இவருக்கு என்னை பற்றி அடிப்படை விடயங்கள் எதுவும் தெரியவில்லை. காரணம், அடுத்த அந்த பதிவிலே குறிப்பிடுகிற இன்னொரு பந்தி, யூடியூப் வருமானத்துக்காக என்னை தனிப்பட்ட ரீதியில் விமர்சித்து, அதன் பின்பு முகப்புத்தகத்திலும் விமர்சித்து, இவ்வாறான கீழ்த்தரமான பதிவுகளை இட்டு தானும் ஒரு பெரிய புள்ளியாக காட்டிக்கொள்ள நினைக்கும் இவ்வாறான மனநோயாளிகளை நான் மன்னித்து கனகாலமாகிறது என்று குறிப்பிடுகின்றார். முதலில் யூடியூப் வருமானம் பற்றி இவருக்கு தெரியவில்லை. எனக்கு வருகின்ற வருமானம் எப்படியானது, தனியாக யூடியூப் வருமானத்தை மட்டும் நம்பியா என்னுடைய வாழ்க்கை ஓடுகிறது என்பதை பற்றி இவருக்கு சொல்ல வேண்டும். அதை பற்றி நான் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கிடையாது. அதுபோல இவர் தன்னை வைத்து கண்டென்ட் செய்கின்ற பல யூடியூபர்களை அடிக்கடி கேவலமாக பேசுவதை முன்பிருந்து வழக்கமாக கொண்டு வருவோம். நான் இவரை வைத்து ஒரு நாளும் கண்டென்ட் செய்தது கிடையாது. இவரை புறந்தள்ளி கனகாலமாச்சு. காரணம், என்னத்துக்கு தேவையில்லாமல் ஒரு பொய்யருக்கு, ஏமாற்றுக்காரருக்கு, அதை பற்றி நான் 4வது பகுதிக்கு வருகிறேன். அதுபோல இப்படி மக்களை வைத்து அரசியல் செய்வதாக காட்டுகின்ற ஒருவருக்கு என்னத்துக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். ஆனால் செய்தியை செய்தியாக கொடுக்க வேண்டும். சாவகச்சேரியில் நடந்த ஒரு விடயம், இலங்கை முழுவதும் திரும்பி பார்த்த விடயம் என்ற காரணத்தால் அதை பற்றி செய்தியாக கொண்டு வந்திருந்தேன். அந்த இடத்திலே நடந்த விடயம், வைத்தியசாலையில் நடந்த நிர்வாக குளறுபடிகள் போன்ற விடயங்களை செய்தியாக கொண்டு வந்திருந்தேன். அதை விமர்சன ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவர் அதை அவதூறாக கருதுகிறார் என்று சொன்னால், காலம் இவரை எங்கே தூக்கி வைக்கப் போகிறது என்ற கேள்வியை நான் இங்கே எழுப்ப வேண்டியிருக்கிறேன். மனநோயாளி என்று குறிப்பிடுகின்றார், மன்னித்து கனகாலம் என்று குறிப்பிடுகின்றார். இதையெல்லாம் உங்களது பார்வைக்கு விட்டு விடுகிறேன். ஆனால் சட்ட ரீதியாக இந்த விடயங்களை நான் அணுகுவேன். ஒரு வைத்தியர் ஒரு மனிதரை பார்த்து மனநோயாளி என்று சொல்கின்ற அளவுக்கு
ஒன்று, மனநோயாளி என்பவர் அவ்வளவு தாழ்த்தப்பட்டவரா? முதலாவது. இரண்டாவது, மனநோயாளி என்று சொல்லி ஒருவரை பார்த்து குற்றம் சுமத்துவதாக இருந்தால் அந்த குற்றம் சுமத்துகின்ற தகுதி இவருக்கு எங்கே இருந்து வருகிறது? இவர் கற்ற மருத்துவம் இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறதா? எனக்கு தெரிந்த நிறைய மருத்துவ நண்பர்கள் உண்மையில் வெட்கப்படக்கூடும் இதையெல்லாம் பார்த்து. இத்தனை கேள்விகளை இவர் நேற்றைய நாளில் எவ்வாறு தன்னுடைய முன்பு வைத்த குற்றச்சாட்டிலிருந்து நழுவி இருக்கிறார், மாறி இருக்கிறார் என்ற விடயத்தை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இது சமூக வலைத்தள சண்டை கிடையாது. நான் சமூக வலைத்தள சண்டை செய்பவனும் கிடையாது. மிக தெளிவாக முன்பிருந்து நான் சொல்லி வருகிறேன். என்னுடைய நண்பர்களோடு, என்னுடைய நெருக்கமான வட்டாரத்தோடு நான் பேண்டர் செய்வேன். கிரிக்கெட்டில், அரசியல் ரீதியாக, தனிப்பட்ட நண்பர்களோடு அது வாத பிரதிவாதங்கள் செய்வேன். கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேரோடு கிரிக்கெட்டில் பேண்டர்ஸில் நான் ஈடுபடுவேன். தனிப்பட்ட கேவலமான தாக்குதல்களை நான் எப்போதும் என்னுடைய தளத்திலே இடம் கொடுத்தது கிடையாது. இது நான் சட்ட ரீதியாக அணுகியிருந்தேன். இப்போது சமூக வலைத்தளத்திலே சில விளக்கங்களை சொல்வதற்கும் சில கேள்விகளை கேட்பதற்கும் என் மீது சுமத்தப்பட்ட அவப்படியை தடுத்து நிறுத்தவும் வந்திருக்கு. அதை பற்றி தெளிவுபடுத்தவும் வந்திருக்கு. இங்கே ஒரு முக்கியமான விடயம், இது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சட்ட ரீதியாக இந்த விடயத்தை அணுகிய வேளையில் என்னுடைய சட்டவாளர் மூலமாக முதலாவது வழக்கு பதிவு செய்திருக்கிறேன். அதற்கான முதலாவது LOD, லெட்டர் ஆஃப் டிமாண்ட், எனக்கு நடந்த இடுக்குக்கான இழப்பீட்டு கோரிக்கை அனுப்பப்பட்டது. 100 மில்லியன் ரூபாய் என்பது நான் மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்ட ஒரு தொகை. இது எனக்கு வருமோ வராதோ தெரியாது. அதன் மூலமாக நான் இதையும் உருவாக்கப் போவதும் கிடையாது. ஆனால் ஒருவனுக்கு தனிப்பட்ட ரீதியில் இடுக்கு சுமத்தப்பட்டால், பழி சுமத்தப்பட்டால் அதன் பெறுமதி எவ்வளவு என்று அதை சுமத்துபவருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எச்சரிக்கை. இரண்டாவது, இவரது பொய்க்கூற்றுகளை நம்பி, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை நம்பி உங்களோடு சிலரை பகிர்ந்திருந்தீர்கள். சில முக்கியமான பக்கங்கள், சில தனிப்பட்ட தளங்கள், சில தனிப்பட்ட நபர்கள். எங்கேயாவது சந்தர்ப்பம் நீங்கள் பார்த்திருந்திருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருந்திருக்கலாம். ஒருவனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டை நீங்கள் இவ்வளவு இலகுவாக ஒரு கதை போல, ஒரு சுவாரஸ்யமான விடயம் போல எடுத்துக்கொண்டு போவது எவ்வளவு தூரம் நியாயமானது என்று உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளும். நான் உங்களது பெயர்கள் சிலவற்றை இங்கே குறிப்பிடலாம். ஆனால் அது உங்களுக்கு சரியில்லை என்று நான் நம்புகிறேன். உங்களது குடும்பத்தினருக்கு நல்லது இல்லை என்று நான் நம்புகிறேன். உங்களது குடும்பத்தினரும் என்னை போன்ற ஒரு அழகான குடும்பம் உங்களுக்கு இருக்கலாம். அவர் அந்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய அழகான குடும்பம் பற்றி ஒரு கதை என்று சொல்லியிருந்தார். எனக்கு அவரையே தெரியாது என்று வரும்போது, அந்த குடும்பத்தை குறைத்தவனாக நான் இருப்பது என்று வரும்போது நிறைய பேர் என்னை திட்டி தீர்த்திருப்பீர்கள், அறியாதவர்கள் என்னை பற்றி. எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்போது, எனக்கும் ஒரு அழகான குடும்பம் இருக்கும்போது, அந்த குடும்பத்தினோடு வெளியே செல்கின்ற புகைப்படங்களை பயம் இல்லாமல், நான் மற்றவர்களைப் போல அல்ல, பயம் இல்லாமல், எந்த விதமான பிரைவசி இல்லாமல் வெளியிலே பகிரும் போது எப்படி நான் அப்படிப்பட்ட குற்றம் இழைப்பதற்கு யோசித்திருக்கலாம் என்று நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதுவரை காலமும் என்னுடைய குடும்பத்தினோடு செல்கின்ற லொகேஷன்ஸ், இடங்கள், நான் எடுத்த படங்கள், என்னுடைய குடும்பத்தினரை பற்றிய சகல விவரங்களையும் பகிரங்கமாக பதிந்திருக்கிறேன். என்னுடைய இமீடியட் ஃபேமிலி, அதாவது என்னுடைய உடன் குடும்பம், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மனைவியின் குடும்பம் என்று சொல்லி அத்தனை பேரது புகைப்படங்களும் அத்தனை பேரது விடயங்களும் பகிரப்பட்டது. காரணம், மடியிலே கனவிருந்தால் தான் நான் பயப்பட வேண்டும். எல்லோராலும் அப்படி முடியுமா? அப்படி பதிவிட்டவர்கள், அதை பகிர்ந்து கொண்டவர்கள் ஆகியோர் மீதும் நடவடிக்கைகள் சட்டத்தின் மூலமாக எடுக்கப்படும். இதை தெளிவுபடுத்தி வைக்கிறேன். இது பற்றிய சந்தேகங்கள் யாருக்காவது இருக்கும், உங்களுக்கும் இப்படியான சம்பவங்கள் நடந்திருந்தால், இப்போது நடந்து கொண்டிருந்தால், இதை எப்படி அணுகுவது, இதை எப்படி சமாளிப்பது, எந்த வகையில் தீர்வை பெற்றுக் கொள்வது, இலங்கையில் இதற்கான தீர்வுகள் இருக்கிறதா? காரணம், Facebookலே நீங்கள் ரிப்போர்ட் செய்து அளித்திருக்கலாம். சமூக வலைத்தளங்கள் அந்த ரிப்போர்ட்டை பெரிய அளவில் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். தமிழ் மொழியில் இதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கான தெளிவான தீர்வையும் நான் பட்ட அனுபவத்திலிருந்து கொண்டு வருகிறேன். இந்த காணொலியின் இறுதி வரை காத்திருங்க. எனவே அப்படிப்பட்ட பதிவிட்டவர்கள், ஒரு சில Facebook பக்கங்கள், அவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் நான் எந்த ஒரு தகவலையும் அனுப்பவில்லை. அப்படி அனுப்பினாலும் கூட ஒரு சிலர் அதை மிரட்டலாக எடுத்துக்கொள்ளக்கூடும். எனவே யாருக்கும் தனிப்பட்ட விளக்கங்களை கொடுக்கவில்லை. என்னிடம் தனிப்பட்ட முறையில் கருத்து கேட்டவர்களுக்கு மட்டும் சொன்னேன். இதை பற்றிய மறுத்திருந்தேன். அதுபோல இது பற்றிய சட்ட நடவடிக்கைகள் தொடரும் விளக்கமாக விவரங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தேன். சந்தேகப்பட்டு கேட்டவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு தெரிவித்து அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் எப்போதும் இருக்கும். அந்த அன்பு நன்றியும் சொன்னாலும் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். காரணம், அது எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற புரிந்துணர்வு, ஒத்த புரிந்துணர்வு. ஆனால் அந்த பேரெலிகள், ஒரு சிலர் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ், இதற்கென்று உருவாக்கப்பட்ட சில பக்கங்கள், சில பெயர்களை பார்த்தால் உங்களுக்கே சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட பெயர்கள், ஒரே பெயர்கள் 2 தடவை இருக்கு. இல்லாவிட்டால் இதுவரை நாங்கள் அறியாத பெயராக இருக்கு. வெள்ளைக்கார பெயரிலே, வெளிநாட்டவர் பெயரிலே, யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒருவர், வவுனியாவிலே பிறந்த ஒருவர், கண்டியிலே பிறந்த ஒருவர் இருப்பார். வெள்ளைக்கார முகத்திலே தமிழ் பெயர் இருக்கு. பூவும், இல்லாவிட்டால் ஒரு நடிகையின் படம், நடிகரின் படத்தோடு ஒரு சில ப்ரொஃபைல்கள் இருக்கு. இல்லாவிட்டால் வெட்கக்கேடு, கடவுளின் புகைப்படங்களை வைத்துக் கொண்டு Facebook ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு.
தாறுமாறாக கமெண்ட் அடிப்பார்கள். எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டேன், தாங்கிக் கொண்டேன், ஆதாரங்களை எடுத்துக்கொண்டேன், அவற்றை பற்றி முறையிட்டிருக்கிறேன். ஒரு ஆயிரக்கணக்கான ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ஸ், ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இல்லாமல் போகலாம். அத்தனையும் நான் மெட்டாவுக்கு அனுப்பியிருக்கிறேன், மெட்டா ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர்களை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு SL-CERT எடுத்து தந்தது, இணையவழி குற்றங்களை தடுக்கின்ற பிரிவு. அதுபோல இணையவழி குற்றங்களை தடுக்கின்ற குற்றவியல் விசாரணை பிரிவுக்கும் CCID, சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன், அவர்களுக்கும் இந்த முழுமையான பதிவை குறிப்பிட்ட நபர் தான் இதை ஆரம்பித்து வைத்தார். அதைத் தொடர்ந்து இந்த இணைய அவதூறுகளை கொண்டு சென்றவர்கள் அத்தனை பேரது பெயரையும் கொடுத்தது. நேற்று பயந்து போன, இல்லாவிட்டால் கவலைப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு தகவல் ஒன்றை அனுப்பியிருந்தார். ஒருவருடைய கருத்திலே, ஒருவருடைய போஸ்டிலே கருத்திடுவது எங்கள் தவறா? நாங்கள் அந்த போஸ்டுக்கு தானே கருத்துட்டோம், எங்களை நீங்கள் இப்படி மிரட்டுகின்றீர்கள் என்று. நான் சொன்னேன், குற்றம் செய்தது நெஞ்சுதானே குறுகுறுக்கும். ஏன் உங்களை நான் மிரட்டுகிறேன் என்று நினைக்கின்றீர்கள்? ஏன் உங்களை நான் மிரட்டுகின்றேன் என்று நினைக்கின்றீர்கள்? நான் எச்சரிக்கையாக தானே இட்டேன். நீங்கள் அப்படியாக இருந்தால் என் மீது தவறான அவதூறு ஒன்றை காமெண்டாக நீங்கள் இட்டிருக்கின்றீர்கள். நான் அப்படியான அவதூறுகளை செய்தோர் மீதுதான் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறேன், நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். எனவே நீங்கள் அப்படி பயப்படுவதை பார்த்தால் நீங்கள் ஏதோ குற்றம் இழைத்தவராக இருக்கின்றீர்கள். ஒருவர் இன்னொருவர் மீது அவதூறு ஒன்றை இடும்போது, இவன் கள்ளன், 50,000 ரூபாய் களவெடுத்தான், என்னை மிரட்டி என்னிடமிருந்து பணத்தை வாங்கினான் என்று சொல்லும் போது எப்படி ஆதாரம் இல்லாமல் நீங்கள் நம்புவீர்கள்? கையை பிடிச்சு எடுத்தான், போன்ல மிரட்டினான், ரெக்கார்டிங் வைத்து மிரட்டினான், இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்பக்கூடிய அளவு ஒரு நம்பிக்கை எங்கே இருந்து உங்களுக்கு வருகிறது? என்றோ முளைத்த ஒருவர், இன்று முளைத்த ஒருவர், 2-3 மாதங்களுக்கு முதல் உங்களுக்கு தெரிய வந்த ஒருவர் சொல்கின்ற விடயத்தை மீது எப்படி நம்பிக்கை வைப்பீர்கள் நீங்கள்? நான் 25 வருடங்களாக பொது வெளியிலே இருக்கிறேன். இதுவரை காலமும் என் மீது யாராவது அப்படியான குற்றத்தை சுமத்தி இருக்கின்றார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடிப்படை அறிவு என்ற விடயம் இங்கேதான் இருக்கிறது. யதார்த்தமாக ஒரு விடயத்தை நோக்குகின்ற விடயம் இங்கேதான் இருக்கிறது. பொது வழியில் உள்ள அத்தனை பேரையும் ஒருவர் குற்றம் சுமத்திக் கொண்டே இருக்கிறார். அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், நாடறிந்த மருத்துவர்கள் ஆகியோரை பற்றி குற்றம் சுமத்தும் போது உங்களில் எத்தனை பேர் உடனடியாக நம்பிக்கொண்டீர்கள்? இப்போது நீங்கள் மீண்டும் அதை யோசியுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்கள். இதுவரை எத்தனை ஆதாரங்கள் அதை பற்றி சமர்ப்பிக்கப்பட்டன உங்களுக்கு முன்னால்? நீங்கள் நம்பக்கூடிய விதமாக என்னென்ன ஆதாரங்கள் கொண்டு வரப்பட்டன? கொஞ்சம் யோசியுங்கள். என்னை பற்றிய விடயத்துக்கும் ஆதாரத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆதாரங்கள் சரியான முறையில் சமர்ப்பிக்கப்படாவிட்டால், இல்லாவிட்டால் போலியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அதையும் சட்டம் பார்த்துக்கொள்ளும். அதற்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக வெட்கி தலை கொடுவீர்கள். இந்த இடத்துல இன்னொரு விடயத்தையும் நீங்க சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று ஒரு புது விடயத்தை தூக்கி கொண்டு வருகிறார் இவர் என்றால் அதன் பின்னணி என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தால், இவர் அந்த நேரலை வந்த நாள் ராமநாதன் அர்ச்சுனா கண்ணீர் விட்டு அழுகிறார் தன்னுடைய Facebook லைவிலே. அது இந்த விடயம் கிடையாது, தன்னுடைய குடும்ப விடயம் கிடையாது. அரசியல் மேடையிலிருந்து தான் இறக்கிவிடப்பட்ட ஒரு சம்பவம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சஜித் பிரேமதாசவின் மேடையிலிருந்து இவர் இறக்கிவிடப்பட்டார் என்று சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். பெரிய ஒரு அரசியல் கனவோடு போன ஒருவர் அந்த மேடையிலிருந்து இறக்கிவிடப்பட்டார் என்று முஸ்லீம் சமூகத்தின் மீதும் இனவாத தாக்குதலை மேற்கொண்டு, அதுக்கு முதல் டாக்டர் ஷாஃபியை பற்றி தானே காணொலியில் சொன்ன விடயத்தை, இல்லை அது AI மூலமாக மாற்றப்பட்டது என்று உடனடியாக சலாப்பிய தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த சஜித் பிரேமதாசவின் மேடையிலிருந்து இறக்கப்பட்ட அந்த அவமானத்தை மாற்றுவதற்காகத்தான் லோஷன் என்ற எண்ணெய் பற்றி அவதூறை இவர் கொண்டு வந்தாரா என்ற கேள்வியை நான் இங்கே எழுப்ப வேண்டியிருக்கிறது. எனவே அந்த மேடையில் ஏற்பட்ட அவமானத்தை திசை திருப்புவதற்காக இந்த இஸ்லாமியரின் மீதான ஒரு இனவாதத்தை கொட்டுகிறார். அதே போல என் மீதான அவதூறு பழியை அங்கே கொண்டு வருகிறார் போது அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? கிடைத்த அப்பாவி நானா? இப்படி பல சந்தர்ப்பங்களில் தனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட அவமானங்கள், தோல்விகள் ஆகியவற்றை தமிழ் மக்களுக்கே, தமிழ் இனத்துக்கே ஏற்பட்ட தோல்விகளாக மாற்றி தமிழ் தேசியத்தை ஒரு ஆயுதமாக எடுத்து போலித்தனமாக ஒரு உணர்வை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். இது பகிரங்கமான குற்றச்சாட்டாக நான் முன்வைக்கிறேன். பல ஆதாரங்கள் இதற்கு இருக்கின்றன. நிச்சயமாக நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால் உங்களுக்கு அந்த விடயங்கள் புரியும். தனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படுகின்ற தோல்விகள், தனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படுகின்ற அவமானங்கள், இல்லாவிட்டால் பின்னடைவுகள் ஆகியவற்றை உடனடியாக தமிழனின் முதுகில் குத்திவிட்டார், தமிழரின் முதுகில் குத்திவிட்டார்கள், அது தமிழருக்கான துரோகம் என்று சொல்லி இவர் தொடர்ச்சியாக செயற்படுத்தி வருகிறார் என்று பரவலான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. இது நான் விமர்சனமாக முன்வைக்கின்ற விடயம் மட்டுமல்ல, கேள்வியாக கொண்டு வருகின்ற ஒரு விடயம். இந்த இடத்திலே, இந்த காணொலியிலே மிக தெளிவாக நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம், சட்ட ரீதியாக நான் விமர்சனமாக என் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி அவர் என் மீது சுமத்திய விடயங்கள் அவதூறு, அது பொய். அதை பற்றி தான் சட்ட ரீதியாக நான் அங்கே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன். இதற்கான காரணம் என்று நான் சொல்கின்ற விடயம், நேற்று கூட இந்த LOD என்று சொல்லப்படுகிற லெட்டர் ஆஃப் டிமாண்டும் என்னுடைய பதிவும் அவருக்கு எதிராக பதியப்பட்ட பிறகு அவர் எப்படி அதையிலிருந்து டைவர்ட் ஆனார்,
அதற்கு பிறகு இடப்பட்ட 20-30 பதிவுகள் என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள். ஒரு 20-30 பதிவுகள் இட்டிருந்தார். அந்த பதிவுகள் எல்லாம் எப்படி மடை மாற்றுவதற்காக அந்த பதிவுகள் இடப்பட்டன என்பதிலிருந்தே உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்னுடைய குடும்ப பின்னணி, அதுபோல என்னை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள், நான் இத்தனை காலம் பணிபுரிந்த ஊடக நிறுவனங்கள், இப்போது நான் கற்கின்ற சட்டக்கல்லூரி, அதுபோல எனக்கு தெரிந்த நண்பர் வட்டாரம் என்று இந்த வட்டாரங்களை நான் வைத்து பார்க்கும்போது ஒரு சிறு குற்றம் கூட லோஷனால் இழைக்கப்பட்டிருந்தால் அது எவ்வளவு தூரம் பெரிதாக பேசப்பட்டிருக்கும் இத்தனை காலத்தில். என்னுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், அதுபோல் என்னுடைய தம்பிமார், என்னுடைய மனைவியின் சகோதரர்கள், இவர்கள் அத்தனை பேரும் இந்த விடயங்களை தெளிவாக பார்த்துக் கொண்டிருப்போம். 24 மணித்தியாலங்களும் என்னுடைய தொலைபேசியாக இருக்கலாம், என்னுடைய கைபேசியாக இருக்கலாம், அதுபோல என்னுடைய கணினியாக இருக்கலாம், என்னுடைய மனைவியை நானும் சேர்ந்து பயன்படுத்துவோம். வெளிப்படையான ஒருவன் நான். என்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்போது 18வது வருடம் இப்போது. அந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி எனது மனது மறக்காது கடுமையான கோபத்தை தந்த ஒரு விடயம், எங்கள் திருமண நிச்சயதார்த்த நாள். அந்த நாள் தான் இவர் இந்த லைவிலே அபாண்டமான பழி சுமத்துகிறார். ஆகஸ்ட் 29 என்னுடைய அன்பு மனைவியின் பிறந்த நாள். நாங்கள் ஆனால் எந்த விதத்திலும் புன்னகை மாறாமல் சந்தோஷமாக நிம்மதி குறையாமல் தான் கொண்டாடுகிறோம். என்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படியானது, அவ்வளவு தூரம் வெளிப்படையானது. எனவே இந்த பின்னணியில் ஒரு தவறுதலான அபாண்டமான பழி சுமத்தப்படும் போது நான் நிச்சயமாக உண்மையில் கோபப்படுவதற்கு பதிலாக ஒரு பக்கம் சிரித்து விட்டுத்தான் கோபப்பட்டேன். அந்த கோபம் எனக்கு எதிராக ஒரு சிலர் இதை நம்பி பகிர்கிறார்களே என்ற ஒரு விடயமும், இவ்வளவு முட்டாள்தனமாக ஏமாந்து போகின்றார்கள் என்று சமூகத்தின் மீதான ஒரு கோபம். இந்த இடத்திலே என்னோடு புரிந்துணர்வோடு பயணிக்கின்ற என்னுடைய மனைவியாக இருக்கலாம், என்னுடைய குடும்பம், அப்பா அம்மா, தம்பிமார் 2 பேர், அதுபோல மச்சான்மார் கூட, மனைவியின் சகோதரர்கள், என்னுடைய நெருக்கமான நண்பர்கள், பாடசாலைக்கு அடுத்திருந்து என்னோடு இணைந்திருக்கின்ற அடிடா புடிடான்னு பயங்கரமா கோபப்பட்ட நண்பர்கள், அவர்கள் அத்தனை பேரையும் நான் அமைதிப்படுத்தி வைத்திருந்தேன். இந்த இடத்துல நாங்களும் அதே போன்ற ஆயுதங்கள் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. எங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்போது, எங்கள் பக்கம் உண்மை இருக்கும்போது, எந்த விதமான ஒரு தவறான செயலை நான் செய்யவில்லை என்ற நம்பிக்கை எனக்கும் அவர்களுக்கும் இருக்கும்போது, எனத்துக்காக நாங்களும் அதே போல ஒரு குழாயடி சண்டைக்கு இறங்க வேண்டும். இதனால் தான் இத்தனை காலமும் நான் அமைதி காத்திருந்தேன். எனவே இந்த அமைதியும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தொடரும் ஒரு பக்கம். எனக்கு 2-3 விடயங்கள் நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று, மனசாட்சி. ஒவ்வொருவருக்கும் தெரிந்தது வெளிப்படையான விடயம். நான் ஒவ்வொருவரையும் கண்ணோடு கண் பார்த்து பேசக்கூடிய ஒருவன். 2வது, நான் நம்புவது மனிதர்கள். நானும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் எந்த ஒரு நாள் எங்கேயோ சந்திக்கும் போது என்னை பார்த்து உங்களால் நேரடியாக கண் பார்த்து புன்னகைத்து பேச முடிந்தால் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்காதோ, இல்லாவிட்டால் என்னை பற்றி நீங்கள் சரியான முறையில் உணர்ந்து கொண்டோ, என்னை பார்த்து தலை குனிந்து எங்கேயோ செல்ல முனைந்தால், இல்லாவிட்டால் கண்டும் காணாதது போல விலகிச் சென்றால் உங்கள் மீது குற்றம் இருக்கிறது என்றார். நான் வெளிப்படையாக எங்கே வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய ஒருவர். நீதிமன்றத்தில் உங்களில் ஒரு சிலரையும் கூட. 3வது முக்கியமான விடயம் கர்மா என்று சொல்லப்படுகிற விடயம். நாங்கள் செய்வது எங்களுக்கு உடனடியாக பிரதிபலிக்கும். நான் யாராவது ஒருவருக்கு தவறு இழைத்திருந்தேன் என்று சொன்னால் அந்த தவறுக்கான தண்டனையை நான் உடனடியாக அனுபவிப்பேன் என்று முழுமையாக நம்புகிறேன். அந்த விடயத்தில் நீங்களும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்றாவது ஒரு நாள் இந்த பூமியின் சுழற்சியில் நாங்கள் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கும் போது நான் அப்போது உங்களை பார்த்து புன்னகைப்பேன். உங்களது ஒவ்வொரு பெயரும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னை பற்றி தவறாக பதிவிட்டவர்கள், பதிவிட்ட பதிவுகளை பகிர்ந்து கொண்டவர்கள், கேலியாக சிரித்தவர்கள், அந்த Facebookல இருக்க ஸ்மைலி, அந்த ஸ்மைலி போட்டவர்கள், யூடியூபிலே பல்வேறு பெயர்களில் பதிவிட்டவர்கள் ஆகியோரை பற்றியெல்லாம் நன்றாக பார்த்து வைத்தது. எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகம், பயங்கர அதிகம். 5 வருடங்களுக்கு முதல் நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்துக்கு ஒருவர் காவி கொண்டு வரும்போது அப்படி ஒன்று நடந்ததே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எனக்கு பயங்கர ஞாபக சக்தி. அதுபோல 4-5 நாட்களுக்கு முதல் ஒரு பேரில் ஒருவர் இட்ட கருத்துக்களை முழுவதுமாக மனப்பாடம் செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஞாபக சக்தி எனக்கு இருக்கு. இல்லாவிட்டால் இந்த ஊடகத்துறையில் நான் இத்தனை காலம் நின்று நிலைத்திருக்க முடியாது. இப்போதும் ஊடகத்துறையில் சமனாக சமூக வலைத்தளத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்க முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் 2 பகுதிகளை என்னுடைய இந்த காணொலியில் நான் நிறைவு செய்து விட்டேன் என்று நம்புகிறேன். அவை விளக்கம், வினாக்கள், பதில்கள் ஆகியனவையாக அந்த முதல் 2 பகுதிகள் அமைந்திருந்தது. 3வது பகுதி இப்பொழுது வழிகாட்டல்கள். நான் யாரும் பெரிய ஒருவன், உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டலாம் கிடையாது. உங்களோடு சமகாலத்தில் பயணிக்கின்ற ஒரு பயணி, ஒரு நண்பன் என்று வைங்களேன், உங்களுக்கான வழிகாட்டல். இணையம் மூலமாக உங்களுக்கான துன்புறுத்தல்கள் நடக்கின்றன. ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் மூலமாக உங்களுக்கான காமெண்ட்ஸ், இல்லாவிட்டால் உங்களது படங்களை தவறாக பயன்படுத்துவது, உங்களது பெயரை, உங்களது நடத்தைகளை தவறாக சுட்டிக்காட்டுவது, இன்பாக்ஸிலே உங்களுக்கு வருகின்ற மோசமான படங்கள், கமெண்ட்ஸ், இதுபோல உங்களை துன்புறுத்துகின்ற நடவடிக்கை, உங்களை பற்றி அவதூறு பேசுகின்ற நடவடிக்கை. நீங்கள் உடனடியாக நாடக்கூடிய 2 விடயங்கள் இருக்கு.
ஒன்று 118 என்ற இலக்கம். ஒரு தொலைபேசி. 3 மொழிகளிலும் பேசக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். போலீசின் அவசர இலக்கம். வழமையாக நாங்கள் 119 தானே அழைப்போம். 118க்கு அழையுங்கள். அங்கே உங்களுக்கான தீர்வை கொண்டு வருவார்கள். அதுபோல 118 என்று சொல்லப்படுகின்ற தளத்தின் மூலமாக, இணையத்தின் மூலமாகவும் உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பொதுவாக சுருக்கமாக எஸ்எல் சர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம். இவர்கள் இணைய வழியாக இடம்பெறுகின்ற அவதூறுகளை தடுப்பதற்கென்று, அதை பற்றி விசாரிப்பதற்கென்று துரித கதியில் செயற்படுகின்ற ஒரு அமைப்பு. ஒரு இளைஞர் கூட்டம் அங்கே இருக்கிறது. 3 மொழிகளிலும் அவர்களும் சரளமாக பேசக்கூடியவர்கள். உங்களது பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வார்கள். குறிப்பாக பெண்களுக்கு இருக்கின்ற சிக்கல்களை பற்றி நேரடியாக அவர்களிடம் சென்று நீங்கள் முறையிடக்கூடிய வசதி இங்கே இருக்கிறது. தற்செயலாக உங்களுக்கு இது பற்றிய தெளிவாக்கும் உதவி ஏதாவது தேவை என்று சொன்னால் தயங்காமல் என்னிடம் கேள்வி. என்னுடைய Facebook வரும்போது இங்கே இந்த உரையாடல்கள் எல்லாம் பதிவு செய்வது அப்படியான விடயங்களை பற்றி நான் பயப்படுவதே இல்லை. நீங்களும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் தேவையில்லாமல் ஒலிப்பதிவுகள், இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் போன்ற விடயங்கள் எல்லாம் பயன்படுத்துவதும் கிடையாது. ஏதாவது அவசர சட்ட தேவைகளுக்காக மட்டும்தான். இல்லாவிட்டால் என்னுடைய மனைவியோடு கூட நீங்க எந்த வேளையிலும் நீங்க தொடர்பு ஏற்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. அவர் பெண்களுக்கான உதவிகளையும் செய்து தரக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு இப்போது இந்த விவகாரத்தில் பல்வேறு அதிகாரிகளோடு தொடர்பு கிடைத்ததன் காரணமாக பல்வேறுபட்டோர் இந்த விடயங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டார்கள். இதிலே மருத்துவ அதிகாரிகள், சுகாதார அமைச்சின் அதிகாரிகளை கூட நான் உடனடியாக தொடர்பு கொண்டேன். காரணம் இந்த விடயம் கொஞ்சம் சீரியஸ் ஆனது என்ற காரணத்தால் அவர்களது உதவிகளையும் உங்களுக்கு நான் பெற்றுத் தரலாம். அதே போல அடுத்தது சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட், சிசிஐடி. இது கொழும்பு 1 கோட்டையில் இருக்கிறது. குற்றவியல் விசாரணை பிரிவு அந்த பிரிவின் 2ஆம் தளத்தில் இருக்கிறது. நீங்கள் முன்கூட்டியே அனுமதி பெற்றுக் கொண்டு செல்லலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு செல்லலாம். இல்லாவிட்டால் நேரடியாக சென்று உங்களது 3 மொழிகளிலும் எழுத்து மூலமான விடயங்களை அங்கே கொண்டு செல்லலாம். தமிழ் பேசுகின்ற அதிகாரிகளும் இருக்கின்றனர். அவர்கள் தகுந்த விசாரணைகளை மேற்கொள்வார்கள். சமூக வலைத்தளங்கள் இங்கே சரியான முறையில் கண்காணிக்கப்படுகின்றன இப்படியான விஷயங்களுக்காக. அந்த விடயங்களில் நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன் உங்களுக்கு. மற்றபடி Facebookin ரிப்போர்ட்டிங்கை நம்பலாமா, இல்லாவிட்டால் வேறு தளங்கள் அதே போன்ற ஏனைய சமூக வலைத்தளங்கள் ரிப்போர்ட்டிங்கை நம்பலாமான்னு கேட்டால் அந்த பொறிமுறை கொஞ்சம் சிக்கலானது. நானும் அதில் முயன்று பார்த்து சில நேரங்களில் எனக்கு ஏமாற்றமும் அதுபோல நம்பிக்கை நமக்கு கிடைத்தது. உடனடியாக அவர்களுக்கு தனிப்பட்ட கடிதம் ஒன்றை எடுத்து கிழித்த பிறகு அதற்கு பிறகு அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு சில விடயங்களை அறிந்து கொண்டார்கள், தரவுகளை கொடுத்திருக்கிறேன். அது எல்லோராலும் முடியுமா தெரியாது. காரணம் அங்கே ரிப்போர்ட்டிங் என்று வரும்போது தமிழ் மொழிக்கு என்ற இடம் அங்கே இல்லை. இதனால் நாங்கள் ஆங்கில மொழியில் அதை புரிய செய்து மொழிபெயர்ப்போடு அனுப்ப வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் சிக்கலான விடயம் தான். ஆனால் எங்களுக்கு இவ்வாறு ஒரு விடயம் நேர்கின்ற போது அதற்கான சரியான விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் இப்படிப்பட்ட சிரமங்கள் சிலவற்றை நாங்கள் தாண்டித்தான் ஆக வேண்டும். எனவே அந்த விடயத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது தெளிவாக்கம் தேவை என்று சொன்னால் நான் உதவியாக இருக்கிறேன். அதுபோல மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த புலமை உள்ள இந்த விடயங்களை பற்றி சரியான முறையில் உங்களை கொண்டு செல்லக்கூடிய, உங்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு சட்டத்தரணி கட்டாயம் தேவை. அதுபோல எனக்கு வாய்த்த சட்டவாளர்களை பற்றி இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த வேண்டிய நன்றியோடு அவர்கள் எனக்கு மிகச் சரியான வழியை காட்டியிருந்தார்கள். அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்கள் இந்த துறையில். ஆனால் ஒன்று, அவர்கள் என்னிடம் கேட்ட சில கேள்விகள் மிக முக்கியமானவை. வைத்தியரிடமும் சட்டவாளர்களிடமும் நாங்கள் உண்மைகள் எதையும் மறைக்கக்கூடாது. எனவே அவர்களிடம் அந்த உண்மையான அத்தனை விடயங்களையும் வெளிப்படுத்திய பிறகு நான் இந்த சட்டை போல வெண்மையானவன், வெளிப்படையானவன். எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் அதை வெளிப்படுத்திய பிறகு மிகச் சிறப்பான முறையில் இதை கை கொண்டிருந்தார்கள். இன்னும் தொடர்ச்சியாக என்னை சரியான முறையில் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதுபோல எனக்கு இப்போது நான் சட்ட கல்லூரி மாணவனாக இருக்கும்போது எனக்கு சீனியர்ஸாக இருக்கின்ற இளம் சட்டத்தணிகள் இருக்கின்றார்களே, அவர்கள் இந்த துறையில் சுடியோடக்கூடியவர்கள். அவர்களுக்கு பல விடயங்கள் இங்கே தெரியும். சமூக வலைத்தளங்களில் இப்போது நடக்கின்ற பல இப்படியான மோசடி விடயங்களை பற்றி மிக தெளிந்த அறிவு கொண்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார். அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்து நானும் சட்டத்தரணியான பிறகு அதுக்கு பிறகு என்னுடைய சேவை உங்களுக்காக இருக்கும். இந்த இடத்திலே அடுத்து 4வது பகுதிக்கு வருகிறேன். இது சில மித்ஸ் பிரேக்கிங், அதாவது மாயங்களை உடைத்தல், பொய்களை உடைத்தல். இது மிக முக்கியமான ஒன்று. இந்த விடயம் போலித்தனமாக நம்பி முட்டாள்தனமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். சமூக வலைத்தளங்களிலே நான் சண்டைகளில் ஈடுபடக்கூடாது, சர்ச்சைகளை செய்யக்கூடாது, சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது என்று எப்போதும் விமர்சனங்களை கூட கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஆனால் நான் அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கும் போது, பொதுவெளி விமர்சனங்களை முன்வைக்கும் போது என்னுடைய நண்பர்களாக கூட நான் யாரையும் பார்ப்பதில்லை. இங்கே இப்போது சமகாலத்தில் அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அநேகமான அரசியல் தலைவர்கள் ஒரு காலில் நான் அணுகக்கூடியவர்கள், நட்பு பாராட்டக்கூடியவர்கள். ஒரு தொலைபேசி அழைப்பிலே அவர்களது வீடுகளுக்கு சென்று வரக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கிறது. அதுபோல சில மூத்த தலைவர்கள் என்னுடைய தந்தையாரோடு அரசியலில் அந்த காலத்தில் ஈடுபட்டவர்கள். ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அரசியல் விமர்சனம் வந்தால் நான் ஜனாதிபதி முதல் கீழே இருக்கின்ற அத்தனை பேர் வரை நேர்மையான விமர்சனங்களை என்னால் முன்வைக்க முடியும். காரணம், எனக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. அமைச்சர்களாக இருக்கலாம், அரசியலில் விற்பனர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நேரைய கண்டு அண்ணா என்றோ ஐயா என்றோ கதைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களை பற்றி தொடர்ச்சியாக நான் விமர்சனங்களை நேர்மையாக முன்வைத்திருக்கிறேன். அவர்கள் யாரும் ஏன் இப்படி விமர்சித்தீர்கள் என்று ஒரு நாளும் தொலைபேசி மூலமாக
கவலைப்பட்டோ கோபப்பட்டோ மிரட்டலாகவோ கேட்டது கிடையாது. காரணம் அவர்களுக்கு என்னுடைய அந்த நேர்மையான விமர்சனம் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட நான் என்னுடைய அப்பாவின் அரசியல் பின்னணி ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் நான் எங்கேயும் காட்டிக் கொண்டதும் இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. எனக்கான தனியான அடையாளம் இதுதான். ஏஆர்பி லோஷன் என்றால் இவர்தான் என்ற அடையாளம் தான் எனக்கு தேவை. அப்படி இருக்கின்ற வேளையில் நான் இந்த ராமநாதன் அர்ச்சுனா என்று சொல்லப்பட்டவர் எவ்வாறு திடீரென்று முளைத்து இங்கே வந்தார், சாவகச்சேரி வைத்தியசாலை விடயத்தில் எவ்வாறு துணிச்சலான சில விடயங்களை முன்னெடுத்தார், அப்போது அவரை நான் ஏன் பாராட்டி இருந்தேன், அதற்கு பிறகு விமர்சனம் செய்யும் போது அவருக்கு ஏன் என் மீது தனிப்பட்ட காழ்ப்பு வந்தது என்று சொல்லி எல்லாம் ஆராய்கின்ற வேளையில் பல்வேறு பின்னணிகள் இங்கே வெளிப்படுத்தப்பட்டது. உங்களில் ஒரு சிலர் அதை அறிந்திருப்பீர்கள், இன்னும் ஒரு சிலர் அறியாமலும் இருக்கின்றீர்கள். அந்த விடயங்களை நான் ஒவ்வொன்றாக உங்கள் முன்னால் கொண்டு வருவேன். இது ஒரு காணொலியோடு நிறைவு பெற்று போவதில்லை என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து என் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் நடந்தால் நான் இந்த அரசியல்வாதிகள் போல என்னிடம் இந்த ஃபைல் இருக்கிறது, இல்லாவிட்டால் டெலிபோன் ரெக்கார்டிங் இருக்கிறது என்று சொல்கின்றாரே அந்த போல ரெக்கார்டிங் இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் விமர்சனங்களாக முன்வைக்கும் போது போலி முகத்திரைகளை கிழித்துக் கொண்டே இருக்கு. அதில் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு தயக்கமும் கிடையாது, ஒளிவு மறைவும் கிடையாது, எனக்கு எந்த பின்னணியும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் சில உண்மைகளை உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும். 3 முக்கியமான கேள்விகளை கேட்க வேண்டும். ஒன்று, தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக சமுதாய பிரச்சனையை கையில் எடுத்து, அதுவும் ஒரு நுண்ணிய பிரச்சனை, வைத்தியசாலை பிரச்சனையை கையில் எடுத்து, இப்போது அந்த பிரச்சனையெல்லாம் பின்தள்ளி அந்த விடயங்கள் எல்லாம் மூடி மறைத்து தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களை பற்றி மட்டும் பேசி அரசியல் செய்கின்ற ஒருவர், தனிப்பட்ட அரசியல் செய்கின்ற ஒருவர், அவரை எவ்வளவு தூரம் நீங்கள் நம்புகின்றீர்கள், ஏன் நம்புகின்றீர்கள்? முதலாவது, மக்கள் நலன், தமிழ் தேசியம், அடுத்து அரசியல் தலைவரை நாங்கள் தேடுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒருவர் இதுவரைக்கும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாரா? அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இது இரண்டாவது. மூன்றாவது, உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் ஒலிப்பதிவு செய்யப்படுகின்றன என்று சொல்லி தெரிந்தும் எவ்வளவு தூரம் உங்களால் கான்பிடென்ஷியலாக பிரத்யேகமான முறையில் அந்தரங்கமான விடயங்களை உங்களால் பகிர்ந்து கொள்ள, நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? சட்ட ரீதியாக இந்த தொலைபேசி அழைப்புகளை எவ்வளவு தூரம் பதிவு செய்வது சரியானது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நீங்கள் சில நிறுவனங்களுக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கும் போது, சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கின்ற ஒரு உணவகத்துக்கு நீங்கள் எடுக்கும் போது, இது பல்வேறு தேவைகளுக்காக இந்த உரையாடல் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. முன்கூட்டியே உங்களது கன்சென்ட், உங்களது அனுமதி பெறப்படுகிறது. அனுமதி இல்லாமல் செய்யப்படுகின்ற தொலைபேசி உரையாடல்களை ஒலிப்பதிவு செய்து அதை தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக, இது மக்கள் நலனுக்காக அல்ல, தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்துகின்ற ஒருவரை எவ்வளவு தூரம் நீங்கள் நம்புகின்றீர்கள், ஏன் நம்புகின்றீர்கள்? அந்த டெலிபோன் ரெக்கார்டிங்ஸ், தொலைபேசி உரையாடல்கள் லீகலி, சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படலாம் 2 காரணங்களுக்காக. ஆனால் எத்திக்கலி, மன ரீதியாக, மனசாட்சி அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக என்று கொஞ்சம் யோசிங்க. சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படலாம். இங்கே ஒன்று, சட்ட ரீதியான காரணங்களுக்காக நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டால் அவை அங்கே பதிவுகளாக, சாட்சியங்களாக கொண்டு செல்லப்படலாம். இரண்டாவது, ஊடகவியலாளர்கள் தங்களது ரிப்போர்ட்டிங் பர்பஸுக்காக, அதாவது செய்தி தேவைக்காக அவ்வாறான ஒலிப்பதிவுகளை செய்யலாம். ஆனால் நான் எப்போதும் அரசியல் தலைவரிடம் பேட்டிகளை எடுக்கும் போது இது ஒலிப்பதிவு செய்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் ஒலிப்பதிவு செய்வது வழக்கம். நண்பர்களுடனான உரையாடலை நான் ஒரு நாளும் பதிவு செய்து கொள்வது இல்லை. தனிப்பட்ட எந்த ஒரு உரையாடல்களையும் பதிவு செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் உண்மையாக ஒரு எத்திக்கலாக சிந்திக்கின்ற எங்களது நிலைப்பாடு. ஒவ்வொரு உரையாடல்களையும் ஒலிப்பதிவு செய்கிறேன் என்று யோசிக்கின்ற ஒருவரது மனநிலை எப்படிப்பட்டது என்று சொல்லி கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டியது இங்கே இருக்கு. இவரை கண்மூடித்தனமாக நம்பி உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார், 100% நியாயவான் என்று சொல்லியெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு குற்றங்களும் இவர் மீது நிச்சயமாக சேர்ந்து கொள்ளும். சட்டத்தை பற்றி, நீதிபதியை பற்றி, நடந்து கொண்டிருக்கின்ற வழக்குகளை பற்றி இவர் விமர்சிக்கின்ற விடயங்கள் இங்கே இருக்கின்ற சட்டவாளர்கள் பல பேர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். பல நீதிபதிகளும் கூட அந்த காணொலியை பார்த்திருப்பார்கள். இப்போது இந்த காணொலியையும் பல பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதில் எவ்வாறு நீதிபதியை பற்றி, இலங்கையின் சட்டத்துறையை பற்றி, நீதிமன்றத்திலே நடக்கின்ற சில நியாயாதிக்கத்துக்குட்பட்ட விடயங்கள் குறித்து எவ்வாறு கண்மூடித்தனமான விமர்சனங்களை தன் ஒரு பக்க பார்வையால் இவர் பார்க்கிறார் என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு சட்டமானவனாக எனக்கு அதில் மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருக்கு. இந்த இடத்தில் நீதித்துறை, இலங்கையிலே சட்டவாக்கம் தான், அதுபோல இலங்கையின் நீதித்துறையின் நியாயாதிக்கம் தான், இலங்கையிலே சுயாதீனமாக செயற்படுகின்ற ஒரு சில வெகு சில அமைப்புகளில், இல்லாவிட்டால் ஒரே ஒரு அமைப்பாக கூட நாங்கள் இங்கே கருதப்படக்கூடியது. அப்படி இருக்கும்போது மக்கள் எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட நீதிமன்றத்தை நாடுகின்ற வேளையில் அந்த நீதிமன்றத்தின் மீது இவர் சந்தேகம் தெரிவிக்கிறார், உயர்தகு நீதிபதிகள் மீது இவர் தன்னுடைய அவதூறுகளை அள்ளி வீசுகிறார் என்று வரும்போது கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதையும் சட்டம் பார்த்துக் கொள்ளும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன்.
இந்த குறிப்பிட்ட நபரை உங்களில் பல பேர் யுக புருஷராக ஏதோ மாற்றங்களை கொண்டு வர காத்திருக்கின்ற ஒருவராக, இதுவரை காலமும் இப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் பார்க்கவில்லை, சுத்தமான ஒருவர், அப்பழுக்கற்ற ஒருவராக நீங்கள் கருதுகின்ற ஒருவரிடம் காணப்படுகிற தவறுகளை பற்றி நீங்கள் பார்த்தது இல்லையா? தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை விடுவோம். அது எனக்கும் தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை. அதை யாரும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அது தனிப்பட்ட ரீதியே பார்க்க வேண்டிய விடயம். தனி மனித ஒழுக்கம் என்பது தனியாக பார்க்க வேண்டிய ஒன்று. அதையெல்லாம் தள்ளி வைங்க. ஆனால் மக்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி போதிக்கின்ற அடுத்த அரசியல் தலைவராக வருகின்ற ஒரு ஆசை கொண்ட ஒருவர் எத்தனை சட்டங்களை மீறுகிறார்? Facebook லைவ் போகிறார் வாகனம் ஓடிக்கொண்டு. அது சட்ட ஒழுங்குகளை மீறுகின்ற செயல் இல்லையா? தனக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி, அதைவிட முக்கியமாக முன்னால் வருகின்ற வாகன ஓட்டிகள், வாகன சாரதிகள், பாதசாரிகள் அத்தனை பேருக்கும் ஆபத்து தருகின்ற சட்டத்தை மீறிய செயல் இல்லையா? இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் செய்த நிர்வாக முறைகேடுகள் மற்றும் இதர விடயங்களை கண்டித்து ஒருவர் தனக்கு மன அழுத்தம் இருக்கிறது என்று குறிப்பிட்டு வருகின்ற 22ஆம் தேதி, அதாவது தேர்தல் முடியும் வரை தான் இப்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள போதனா வைத்தியசாலைகளிலிருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட அவதூறு செயற்பாடுகளை எல்லோருக்கும் கொட்டிக் கொண்டிருக்கிறாரே. நான் இதை பற்றி சுகாதார அமைச்சுக்கும் அறிவித்திருந்தேன். மன அழுத்தத்தில் இருக்கின்ற ஒருவர் மற்றவர்களை மன அழுத்தத்தில் ஏற்படுத்துகிற விதமாக செயற்படுகிறார், சமூக வலைத்தளத்தில் அவதூறு பரப்புகிறார் என்று எனக்கு எதிராக அவர் பரப்பிய அவதூறுகளை பற்றி அங்கேயும் ஒரு பிரதியை அனுப்பி வைத்திருக்கிறேன். 22ஆம் தேதி வரை விடுமுறை எடுத்துக்கொண்டு மருத்துவ ரீதியாக எந்த ஒரு விடயமும் செய்யாமல் மற்ற மருத்துவர்களுக்கு எதிராக போராடி ஒருவர் இவ்வாறு நடந்து கொள்வது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று? எத்திக்கலி எவ்வாறு அக்செப்டபிள்? இதை கொஞ்சம் யோசிங்க. அந்த வாகனம் ஓடிக்கொண்டே Facebook லைவ் போவதற்கு எதிராக உங்களில் எத்தனை பேர் முறைப்பாடு செய்தீர்கள்? முறைப்பாடு செய்யலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை விட ஆபத்தானது. அதை பற்றி யாராவது முறைப்பாடு செய்தீர்களா? 118 உங்களுக்கான முறைப்பாடு செய்வதற்கு இங்கே இருக்கிறது. காரணம் Facebook லைவ், அதிலே கமெண்ட்ஸையும் வாசிப்பது. எனவே பாதையில் உங்களது கவனம் எவ்வாறு இருக்கு? இப்படிப்பட்ட ஒருவர் தான் உங்களுக்கு அரசியல் பாதையில் வழிகாட்ட போகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த பின்னணிகளை வைத்து பார்க்கும்போது எவ்வளவு நம்பகமானவராக இவர் இருக்கிறார் என்று நீங்கள் கேட்க வேண்டியிருக்கு. எங்கே ஆரம்பித்தது இந்த பிரச்சனை? சாவகச்சேரி வைத்தியசாலை என்று ஆரம்பித்து அதற்கு பிறகு தன்னுடைய தனிப்பட்ட பதவிகளை பற்றி சொல்லப்பட்டு இப்போது தனிப்பட்ட அரசியல் நடவடிக்கைகளாக இது மாறி போயிருக்கிறது. யாரும் இதை உணர்ந்து கொள்ளவில்லையா? நீங்கள் இல்லாவிட்டால் கண்மூடித்தனமாக இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த விடயங்களை பற்றி இன்னும் பல பின்னணிகளை பற்றி நான் தெளிவாக போட்டுடைப்பேன். ராமநாதன் அர்ச்சுனா என்ற ஒரு நபர் எவ்வாறு மக்களை திசை திருப்பி தன்னுடைய சொந்த நலனுக்காக இப்போது இந்த விடயங்கள் எல்லாம் கையாடுகிறார், இந்த நுண்ணிய விடயங்களை எல்லாம் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்ற விடயங்களை பற்றி தெளிவாக சொல்வதில் எனக்கு எந்த பயமும் கிடையாது. பல்வேறு அரசியல்வாதிகளை பற்றி அவர் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அந்த அரசியல்வாதிகள் பதில் பேசாமல் இருக்கின்றார்கள், நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கின்றார்கள். சில வேளைகள் அவர்கள் இவரை பெரிதுபடுத்தாமல் பொருட்படுத்தாமல் இருக்கார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மக்களை முட்டாள்தனமாக வழிநடத்துகின்ற ஒருவர், மக்கள் முட்டாள்தனமாக இவரை நம்பி ஒரு சிலர் தான், நூற்றுக்கணக்கான ஒரு கொஞ்சம் ஆயிரக்கணக்கான இந்த 93,000 பேர் எல்லாம் சொல்கின்ற அந்த விஷயம் இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையில் சிரிப்பாக இருக்கு. ஆனால் இதை பற்றி விமர்சனம் செய்தால் உடனடியாக ஒரு சிலர் இதை ஏதோ எரிச்சல் என்று சொல்லி நினைத்து விடுவார்களோ என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்து பரவி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அதை போட்டு உடைக்க வேண்டி இருக்கிறது. அந்த 93,000 பேரில் எத்தனை பேர் ரியல், எத்தனை பேர் ரியல் ப்ரொஃபைல்ஸ், எத்தனை பேர் ஃபேக், எங்கெங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் அடையாளப்படுத்த முடியுமா? இதிலே இலங்கையிலே 100,000கணக்கான லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை வைத்திருக்கின்ற Facebook ப்ரொஃபைல்ஸ், அரசியல்வாதிகள், தனிப்பட்ட நபர்கள், இதுபோல பல்வேறு நலம்புரி திட்டங்களை மேற்கொள்கின்ற அமைப்புகள் என்று ஏராளமாக இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் இதையெல்லாம் பொருட்படுத்துவதே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நம்பிக்கை இனத்தோடு பயணிக்கின்ற ஒருவர், நிலை தடுமாறுகின்ற மனது கொண்ட ஒருவர், மக்களை திசை திருப்புகின்ற ஒருவரை நம்பி நீங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 93,000 லைக்ஸ் இல்லாவிட்டால் ஃபாலோவர்ஸ் என்ற ஒரு விடயம் கிடைத்த பிறகு அது திடீரென்று கிடைத்த அந்த பிரபலத்தால், அந்த ஓவர்நைட் பிரபலத்தால் என்ன செய்வது என்று நிலை தடுமாறி தன்னை அதை நிலைநிறுத்திக் கொள்ள, அதை வாக்குகளாக மாற்றலாம் என்ற ஒரு அரசியல் ஆசையோடு ஒருவர் புறப்படுகின்றார். நேற்று ஒரு சகோதரன் ஒளிப்பதிவு எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் இன்னொருவர். அதிலே குறிப்பிடுகின்றார், இவருக்கான யாழ்ப்பாணத்தை பற்றிய நாடாளுமன்ற அரசியல் அறிவு, மாகாண சபை தேர்தல் மற்றும் இதர விடயங்களை தான் இவருக்கு சொன்னதாக அவர் சொல்கிறார். இதை முற்றுமுழுதாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ தெரியாது. ஆனால் சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணத்துக்காக கொண்டு வருகிறேன். சாவகச்சேரி வைத்தியசாலை விடயமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிர்வாக முறைகேடுகள் விடயங்களாக இருக்கலாம். அதை எங்கே முதலில் கையாண்டுக்க வேண்டும்? சமூக வலைத்தளத்தில் அல்ல. பொறிமுறை எங்கே இருக்கிறது? சுகாதார அமைச்சு மற்றும் நிர்வாக அடிப்படையிலான முறைப்பாடுகள் மூலமாக செய்தாரா இதுவரைக்கும்? சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற அந்த நிர்வாக முறைகேடுகள் பற்றிய முறைப்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டன என்பது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விடயமாக இருப்பதன் காரணமாக நான் அதை பற்றி பேசவில்லை. அதை பற்றி நீங்கள் நிச்சயமாக கேள்வி எழுப்பி பார்க்கலாம். நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது அதை பற்றி நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்போது அதுக்கு பிறகு அப்படியே தடாலடியாக மாறி அரசியல்வாதியாக மாறுவதற்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார் இவர். எல்லோர் மீதும் போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்ற ஒருவர், இதுவரை ஆதாரங்களை முன்வைக்காத ஒருவரை நம்பி எப்படி நீங்கள் உங்கள் அரசியலை முன்னெடுக்கப் போகின்றீர்கள் என்ற கேள்வியை நான் உங்களை பார்த்து எழுப்ப வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் என்ற விடயம் எல்லோரு கையிலும் எடுக்கப்படுகின்ற ஒரு அப்பாவி குழந்தையாக மாறிக்கொண்டது.
தமிழ் தேசியம், தேசிய தலைவரின் பெயர், அந்த உணர்வுகளை யார் வேண்டுமானாலும் எடுத்தால் உடனடியாக அவர் மீது பாசம் காட்டி, பரிவு காட்டி, அப்பாவித்தனமாக புகுந்த உங்களுக்கு பல பேரை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் பாவமாக இருக்கு. சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாத மந்தைகளாக எமது மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அண்மை காலத்தில் ஒருவர் சொன்னதை தான் எனக்கு இப்படி ஞாபகம் வருகிறது. ஆனால் ஏமாந்து போகாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்ற விடயம். ஏமாற்றுவதற்கு எல்லா விதமான வித்தைகளையும் கடைபிடிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். இன ரீதியாக மக்களை பிரிக்கிறார், இட ரீதியாக மக்களை பிரிக்கிறார், மத ரீதியாக மக்களை பிரிக்கிறார், துவேஷம் காண்பிக்கின்றார். எல்லா அரசியல்வாதிகளும் கெட்டவர்கள், எல்லா கட்சிகளிலும் உள்ளவர்கள் கெட்டவர்கள். இதிலே டீல் பேசுகின்ற விடயம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அதற்கு பிறகு சத்தம் இல்லாமல் இருந்து அங்கே இங்கே ஆதரவு தளங்களை மாற்றி இப்போது மீண்டும் ஒரு அரசியல் தலைவருக்கு வாக்களிக்குமாறு கோரிக்கை விடுத்திருப்பதாக காணொலிகளை பார்க்கிறேன், படங்களை பார்க்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயமான அரசியல்? எங்கே தமிழ் தேசிய அரசியலை ஒருவர் சரியான பாதையில் கொண்டு செல்கின்றார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடும். இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஆதாரங்களோடு கட்டம் கட்டமாக பக்கம் பக்கமாக இந்த விடயங்களை பிரித்து வைக்க நான் காத்திருக்கிறேன். எனக்கு செய்தி பார்வை என்று வரும் வேளையில் விமர்சனங்கள் என்று வைக்கும் போது எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. இத்தனை காலமா நான் ஏன் இதை பேசவில்லை என்று நீங்கள் கேட்டிருந்தால் நான் அந்த 5 வருட கணக்கிலும் இல்லை. எனக்கு 5 வருடத்துக்கு பிறகு திடீரென்று புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வருவதும் கிடையாது. இது 3 மாதங்கள் தானே. நான் ஆரம்பத்திலே இந்த விடயத்தை ஜூலை 7, 8ஆம் தேதிகளில் இவர் என்னை பற்றி இட்ட பதிவுகளை பற்றி அன்றைய நான் பொங்கி வெடித்திருந்தால் நான் கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பேன் என்று இப்போது யோசிக்கிறேன். இத்தனை காலம் விட்டது, அதாவது செப்டம்பர் மாதம் வரை விட்டது. இந்த 2 மாதங்களில் எத்தனை முகத்திரைகள் கிழிந்து போயின, எத்தனை பேர் இப்போது அவரது பதிவுகளை பார்த்து நம்பிக்கை இனத்தோடு சிரிக்கின்றார்கள் என்று தெரியும் போது நான் இத்தனை காலம் விட்டு பிடித்தது நல்லது. அங்கே அவரது முகமூடி கிழிந்திருக்கிறது, உண்மை மக்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது என்ற ஆறுதல் எனக்கு கிடைத்திருக்கு. எனவே இந்த விடயங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களாக இங்கே இருக்கின்றன. இன்னும் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடரும் போது போதிகள் கட்டாயமாக கிழிக்கப்படும். அதுபோல உண்மைக்கு புறம்பான அவதூறுகள் தொடர்ச்சியாக என் மீது மட்டுமல்ல, யார் மீது இது செய்யப்பட்டாலும் அவர்களுக்கான உதவி வழங்க நான் காத்திருக்கிறேன். அதுபோல நான் இந்த விடயங்களை பற்றிய உண்மைத்தன்மைகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்த தயங்க மாட்டேன். கிழி 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 என்று கிழிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். காரணம் என்னை பொறுத்தவரையில் என்னிடம் ஒழித்து மறைப்பதற்கு எதுவும் கிடையாது. அதுபோல என்னிடம் இந்த அரசியல் அபிலாஷைகள் மக்களை பயன்படுத்தி மக்களது சுயநலத்தை பயன்படுத்தி அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஒரு எண்ணமும் கிடையாது. நான் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் 2015ஆம் ஆண்டிலிருந்தே எனக்கு வந்த அழைப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு எப்போதும் அரசியலில் இறங்கி இருக்கலாம். மக்களது உணர்வுகளை பயன்படுத்தி இருக்கலாம். எனக்கு இருக்கின்ற இந்த வானொலி ஒளிபரப்பு சமூக வலைத்தள பிரபலியத்தை பயன்படுத்தி இருக்கலாம். எனக்கு அப்படியான ஆசைகள் இல்லாவிட்டால் இந்த பிரபலியத்தை பயன்படுத்தி அரசியல் இறங்க வேண்டும் என்ற ஆசைகள் எதுவும் கிடையாது. உண்மைக்கு குரலாக நான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன். மக்களது குரலாக எப்பொழுதும் உரித்துக் கொண்டிருக்கிறேன். மக்களது அபிலாஷைகள், மக்களது உண்மையான உரிமைகளுக்கான குரலாக நான் எப்போதும் இருக்கேன். அதுக்கு அரசியலுக்கு நேரடியாக குதித்து என்னுடைய அபிமானத்தையும் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிரபலியத்தையும் பயன்படுத்தி தான் உள்ளே இறங்க வேண்டும் என்ற தேவை எனக்கு எப்போதும் கிடையாது. மக்களை நான் அப்படி முட்டாளாக நினைத்துக் கொண்டதும் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு சுயநலத்தனம். திடீரென்று கிடைக்கின்ற பிரபலியத்தையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு பின்னால் வருகின்ற மக்களையும் எங்களது தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்துவதும், அதை பயன்படுத்திக் கொண்டு எங்களுக்கான தனிப்பட்ட விடயங்களை சேர்த்துக் கொள்வதும் மிக தவறானது. அதுதான் சுத்தமான ஏமாற்றுத்தனமானது. அந்த விடயத்தை எப்போது நான் செய்ய போவதில்லை. இந்த விடயங்களை பற்றி என்னுடைய தெளிவான கருத்துக்களை இங்கே கொண்டு வந்து விட்டேன். என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதை முற்றுமுழுதாக மறுதளித்து சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். இனி தொடர்ந்து வரப்போகின்ற எந்த ஒரு அவதூறையும் நான் சரியான சட்ட நடவடிக்கையோடு எதிர்கொள்ள காத்திருக்கிறேன். அதுபோல விமர்சனங்களை நானே நேரடியாக சந்திக்க காத்திருக்கிறேன். அன்போடும் புரிந்துணர்வோடும் என்னை ஏற்றுக்கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றிகள். அதுபோல பொறுமை காத்து இந்த விடயங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். முடிந்தால் இவற்றை உங்கள் நண்பர்கள் வழியாக பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களது சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருங்கள். உண்மைகள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக. இதை இனி சமூக வலைத்தளங்களில் பதிவிடப் போகின்றவர்களோடு பார்க்கும்போது ஏற்கனவே அவர் பரப்பிய அவதூறுகளை உங்களுடைய காணொலிகளில் பகிர்ந்து கொண்ட அதே போன்ற நீங்கள், அதே போல இந்த ஐ கேட்சி இல்லாவிட்டால் இந்த தூண்டில் போடுகின்ற தலைப்புகளோடு பதிவிடாமல் நேர்மையான தலைப்பிடுங்கள். அதுதான் முக்கியமாக நான் உங்களிடம் கேட்பேன். இவர் இப்படி அழுதார், அவர் இப்படி புலம்பினார், கோபப்பட்டார், லூசன், இப்படியான பதிவுகள் எல்லாம் விடாமல் நேர்மையான பதிவேடுங்கள். உங்களது பதிவுகளுக்கு, உங்களது தலைப்புகளுக்கு ஏதாவது ஐடியா தேவையா இருந்தால் தயவு செய்து என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நானே நேர்மையான தலைப்புகளை தர காத்திருக்கிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த தலைப்பு தான் எடுக்கிறோம் அண்ணா, இல்லாவிட்டால் இந்த தலைப்பை தான் எடுக்கிறோம் தம்பி என்று நீங்கள் கேட்டால் அதற்கு உதவி வழங்க நான் காத்திருக்கிறேன். ஆலோசனை வழங்க என்னால் முடிந்த எனக்கு இருக்கின்ற சிற்றறிவை கொண்ட ஆலோசனை வழங்க நான் காத்திருக்கிறேன். இருந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.